ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஒரு நேத்து நேத்தோ முந்தா நேத்தோ கூட பார்த்தீங்கன்னா, ஒரு நேஷனல் பார்ட்டிய சேர்ந்த ஒரு அவரு பேர கூட எனக்கு சொல்றதுக்கு இதுவா இருக்குன்னு வைங்களேன். சில அல்லு சில்லுலாம் பார்த்தீங்கன்னா, தளபதி சினிமால நடிச்சதெல்லாம் எடுத்து வச்சு பேசி, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது ஒண்ணும் இல்ல. தளபதிய பத்தி பேசுனதுனால, இப்போ ஒரு 2 நாளைக்கு அந்த அல்லு சில்லு கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சுன்னு வைங்களேன். நம்ம பசங்களும் பார்த்தீங்கன்னா, பாவம் போட்டு அடிச்சுட்டாங்க. பாவம்ன்னு சொல்லக்கூடாது, போட்டு அடிச்சுட்டானுங்க. ஸோ அந்த மாரி ஒரு விஷயங்களா இருக்கட்டும். ஆ அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு இந்த 12 மணி ஸ்பேஸ்ல நெறைய பேர் அத கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க அந்த அல்லு சில்லோட அல்லக்கை, அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த பிஜேபியோட அந்த அல்லு சில்லு ஒண்ணு சூட்கேஸ் பார்த்தீங்களா, அதோட அல்லக்கை ஒண்ணு பார்த்தீங்கன்னா, 12 மணிக்கு வந்து பேசிட்டு இருக்கோம். அதாவது தளபதி மேல ஓகே, நீங்க வந்து கருத்தியலா நீங்க வந்து அலிகேஷன்ஸ் வைங்க. இல்ல நீங்க வந்து அவர் இன்னும் ஒரு இதுவே பண்ணல. ஓகேங்களா? இன்னும் வந்து எப்படி சொல்றது? இன்னும் முழு நேர அரசியலே போய் அவர் இறங்கல. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, எந்த இது எடுத்தாலும் ஓகே, நீங்க இது கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது? நீங்க தப்பு, ரைட்டா அதெல்லாம் சொல்றீங்கன்னா ஓகே. அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லிட்டு தளபதி வந்து அந்த இது அறிக்கையில பார்த்தீங்கன்னா விட்டிருந்தாரு. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, அத இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சு அது வந்து ஆமா. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட அதுக்கு வந்து புலவர்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா, வரதராசனாரா இருக்கட்டும், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஆ இது நெறைய பேரு அதுக்கு எ என்ன சொல்றது? நம்ம செய்யுள்ல இருந்து நெறையா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன்லேருந்து நெறைய பேர் குடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன். அதுக்கு வந்து விளக்கமே. இந்த மாரி தமிழ அ தை தை 1 தான் பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லிட்டு. அத வந்து கலைஞர் தான் கொண்டு வந்தாரு. அதை இன்னைக்கு வந்து இந்துத்துவாவ லைட்டா தூக்கி பிடிக்கிற டிஎம்கே இருக்கு பார்த்தீங்களா? அவங்க இன்னைக்கு அத மறந்துட்டாங்க. ஆனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எப்படி சொல்றது? அந்த ஒரு ப்ராப்பரா அந்த திராவிட கொள்கைன்றதுனாலயும் சரி, தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதித்தமிழ்ன்றதுனாலயும் சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி வந்து அத மென்ஷன் பண்ணியிருந்தார். ஆனா இத பொறுக்காத அ ஸ் அதான் 12 மணி சங்கி வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி இத வந்து ஒரு அலிகேஷனாவும் ஏன்னா நான் வந்து 1 வாட்டி 2 வாட்டினா பரவால்ல. இது வந்து பெருசா பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய குற்றம், பெரிய இதுன்ற மாரியும், முதல்ல அவருக்கு தெரியலன்னா, அவர் வந்து வரலாறு எடுத்து படிக்கணும். நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதாவது பேசணும்னு சொல்லிட்டு நெறைய பேர் இந்த ஃபேக் அலிகேஷன்ஸ் ஃபேக்கா இது வைக்கிறது, சில கொஸ்டின்லாம் கேட்கறது, புரியுதுங்களா? இப்ப வந்து வேங்கை வயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தளபதி ஏன் நேர்ல போகலன்னு சொல்ட்டு. அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரன் கேள்வி கேட்கிறான். அதுல பிஜேபிக்காரன் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுல என்ன இதுன்னு என்ன இது பண்ணியிருக்கான்? 2 வருஷம் பார்த்தீங்கன்னா, அது வந்து சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணாம இருந்துச்சுல்ல. இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இந்த பக்கத்துல இருந்து? அட்லீஸ்ட் அண்ணாமலை போயிட்டு நேர்ல போயிட்டு பார்த்துட்டு வந்தாரா? ஏதாவது இது இருக்கா? அதுக்கு பதில் இல்ல. வந்து கேட்கறது வந்து தளபதிய பத்தி. அதுல இவனுக்கு என்ன சொல்றது? ஒரு சங்கிக்கு ஜால்ரா தட்டுறதுக்கு ஒரு ஊப்பி வேற. அந்த காம்பினேஷன் உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த காம்பினேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா, சங்கியும், ஊப்பியும் சேர்ந்து தளபதி எதுக்குது. ஸோ இது நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அதெல்லாம் என்னால டெய்லியும் ஸ்பேஸ் வர முடியல. கொஞ்சம் ஒர்க்கு பிஸி அதனால கொஞ்சம் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப தான் வர முடியுது. ஸோ நான் அது வந்து கொஞ்சம் சொல்லணும்னு இருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாரி வந்து இந்த நியூஸ் சேனல்ல போடுற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா, அது உண்மன்ற மாரியும் ஆயிடாது. அதாவது தளபதிய பத்தி ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்லயும் யாருக்கு பிஆர்ஓ வேல பார்த்துட்டு இருக்காங்கன்னும் தெரியும். ஸோ இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, அவங்க சைட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் நெறைய நெகட்டிவா வர்றதுக்கும், ஃபேக் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கும் நெறைய சான்சஸ்லாம் நெறைய இருக்கு. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இது என்ன சொல்றது? ஒரு புரிதலோடையும், ஒரு அனலைஸ் பண்ணா தான் பார்த்தீங்கன்னா, அது நமக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆ ஏன்னா தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களே இன்னைக்கு வந்து நம்ம தளபதி இன்னும் யாரும் தளபதி வந்து தவறாவும் சொல்லல, இதாவும் சொல்லல. ஆனா தளபதி நியமிச்ச ஆட்கள வந்து சில பேர வந்து நம்ம நண்பர்களே பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து தவறுதலா புரிஞ்சுகிட்டு இருக்க விஷயம் கூட பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆன விஷயமா தான் நான் பார்க்குறேன். புரியுதுங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து சரியான புரிதலு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, அது இருந்துச்சுன்னா, ஓ! ஓகே. தளபதி. நான் உண்மையாலுமேங்க. நான் ஆரம்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, தளபதி அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஒரு ஒரு முன்னெடுப்புகளும் நான் நெனைச்சத விட பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ஒரு பயங்கரமாவும் ஒரு என்ன சொல்றது? ஒரு அப்பா! இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த பூத் கமிட்டி இந்த லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடுலாம் சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம ஆரம்பத்துல கட்சி ஆரம்பிச்சப்ப,
நம்ம பசங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தது வந்து பாத்தீங்கன்னா, பசங்கன்னு கிடையாது. அதாவது பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா, அந்த அனலைஸ் பண்ணவங்க இவங்க நம்ம ஸ்பேஸ்லயும் பாத்தீங்கன்னா கூட, ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் நாலேட்ஜா பாத்தீங்கன்னா பேசினவங்க கூட பாத்தீங்கன்னா, கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் இறங்கணும் ப்ரோ. கிரவுண்ட் லெவல்ல தான் இறங்கணும். ஏன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே அவங்க தான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவரு வந்து பாத்தீங்கன்னா, அதுல ஒரு இது என்ன சொல்றது? அதுல ஒரு விஷயம் ஒண்ணு புடிச்சு, அங்கிருந்து பாத்தீங்கன்னா 72,000 சாரி 69,000 இது கமிட்டி மெம்பர்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இது பண்ணாரு பாத்தீங்களா. ஸோ அந்த விஷயங்களா இருக்கட்டும், அது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு அந்த அளவுக்கு தான் ஒரு தளபதி வந்து என்ன சொல்றது, நல்லா அனலைஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்னைக்கு நேத்துலாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ போன வருஷம் கட்சி ஆரம்பிச்சு இந்த வருஷம் பண்ற மாதிரி அவர் வந்து அந்த மாதிரி தான் சில பேர் அதை நினைக்கலாம், சில பேர் ஓகேங்களா. ஆனா தளபதி வந்து எப்பத்துல இருந்து, அதாவது அவரு நிறைய விஷயங்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்கொடை கொடுக்கறதா இருக்கட்டும், விஎம்ஐ பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அது தனிப்பட்ட இதுவா இருந்தாலும் இந்த பொலிட்டிக்கல் இங்க நடக்கிற பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காரு ஓகேங்களா. என்ன ஒரு விஷயம், எப்பெல்லாம் ஒரு சில விஷயங்கள் அது வந்து டிமான்ஸ்ட்ரேஷன் இருக்கட்டும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ஆகட்டும், எப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரீமா போகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து தன்னோட குரலா இருக்கட்டும், தன்னோட வருத்தமா இருக்கட்டும், தன்னோட அப்ரிசியேஷன் இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் பதிவு பண்ணிட்டு தான் வந்து இருந்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் க்ளோஸ் டு பாலிடிக்ஸ்ல தான் இத்தனை வருஷம் அவர் இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அனோனிமஸ்லி நெகட்டிவிட்டி வரும் ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேன் பேஸ்ல இருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாருமே அதிகம், எல்லாருமே தூக்கி பிடிப்பாங்க. ஆனா நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா தளபதிக்கு வந்து இன்ஃபுளுசர்ஸ்லாம் அகேன்ஸ்டா இருப்பானுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ, அதாவது பாத்தீங்கன்னா கோடி பேர் கண்ட உயிரை கொடுக்குறதுன்ற மாதிரி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா 4 அல்லுஸ் நீங்க உட்காந்துன்னு பாத்தீங்கன்னா அது அவரு, அதாவது இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொல்றேன் நானு. ஸோ அப்ப கூட பாத்தீங்கன்னா 4 அல்லுஸ் நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா அது வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவிட்டி இது பண்ணிட்டு இருக்கோம்னு வைங்களேன். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து இவரு அரசியலுக்கு வரப்போறாரு. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐடியால தான் இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லி அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா, இவர வந்து என்ன சொல்றது, இவருக்கு குடுத்த பிரச்சனைகளா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், எல்லாமே அதுக்கு குடுக்கப்பட்டது தான். ஓகேங்களா? ஸோ இப்ப என்னன்னா, அதான் மெயினா நான் சொல்ல வந்தது வேற விஷயம். வேற பேசுறது. என்னன்னா, நீங்க பாருங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த யூடியூப் சேனல்ஸ் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்கள ஹையர் பண்ணியிருக்காங்க. நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு புதுசா இருப்பாங்க. நேத்து வரைக்கும் நல்லவனா பேசிட்டு இருந்திருப்பான். அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு விவாத மேடைகள்ல கூட பார்த்தீங்கன்னா, ஏதோ நம்ம இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம செய்தி தொடர்புகள் நம்மளே நம்ம பெருமையா பேசக்கூடாது. அவங்கலாம் டேலண்டா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு வச்சு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த டேரிங்கா அடிச்சுட்டு வர்றதோ, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட கருத்த வந்து நல்லா பதிவு பண்ணிட்டு வர்றதோ, அவங்க வந்து இது பண்ணிட்டு வந்துருக்காங்க. மத்தபடி விவாத மேடைகள இந்த இது என்ன சொல்றது? ஆ அதான் விவாதங்கள்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா? அதிலேயே பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து இருக்கிற நெறியாளர்களே அவங்கள வந்து ஸ்பேஸ் குடுக்காத கட்டுப்படுத்துற நெறைய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே கொஞ்சம் இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். என்னன்னா, கொஞ்சம் இன்னுமே ஃபயரா இருக்கும். இன்னுமே பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? நெறைய விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்கா இது பண்ணுவாங்க. எல்லா விஷயத்துலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முழுசா நம்பணும். ஆ 'தளபதிய' நம்பணும். 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து கிளியரா அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ரைட்டா? இது தப்பா? ஏன்னா ஒரு டிஎம்கே காரன் தளபதி ஜெயிக்கணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து என்ன சொல்றது? உட்காந்துக்கிட்டு அவன் வந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல்ல உட்காந்துன்னு அவன் வந்து இது பண்ண மாட்டான். ஸோ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா போயிட்டு அவன் வீடியோ பார்க்கறது, அவன் அவன் பேசுனத வச்சு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா ஒரு சில விஷயங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம சைடுல கசியிற விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? யாராச்சும் வெளில அந்த மாரி விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வந்து வாங்கிக்கிட்டு வந்து, அத வந்து இவனுக்கு தெரிஞ்ச மாரியும், அப்டேட் பண்ண மாரியும் ரொம்ப இது பண்ணி, ஆ ஒரு மாரி அவன ஓகே பேசிட்டு இருக்கு. சொல்லுங்க மான்ஸ்டர், ஏதோ சொல்லணுமா? இல்லை இல்லை, ஒரு சின்ன டாபிக் மட்டும். ம் என்னன்னா, எல்லாருமே வந்து கொஞ்சம் இனிமேட்டு நம்ம பசங்க நியூஸஸை வந்து கொஞ்சம்
நோட் பண்ணியும் தெளிவாகவும் பாருங்கள். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் அது ஒரு வீடியோ கிளிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை பேப்பர் கிளிப்பாக இருந்தாலும் சரி, ஸோ அதை தயவு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்கமிங் எலெக்ஷன் டைம்ஸில் கேம்பெயின் பண்ணுறதுக்கும் ஆர் நம்ம பேசுகிறதுக்கும் அது யூஸ் ஆகும். ஸோ எல்லாருமே நியூஸஸ் கொஞ்சம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை வந்து கேதர் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் த நியூஸ் பேப்பர்ஸ், உங்களுக்கு எந்த நியூஸ் பேப்பர் தோணுனாலும் இல்லை எந்த நியூஸ் சேனல் பார்த்தாலும், ஸோ நியூஸஸ்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகே ஓகே ப்ரோ, எல்லாம் பண்ணிட்டோம். கேக்குதுங்களா? ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். அக்ஷய் இருக்கா? சரி இருங்க, இவங்க ஓகே. வெண்ணிலா வந்து இல்ல hand raise பண்ணாங்க. சரி ஓகே. இல்ல இது மட்டும் சொல்லிடுறேன். இல்ல நான் வந்து அந்த இதுக்கு மட்டும்தான் என்ன சொல்றது, ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நான் எனக்கு அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, அதான் சொன்னது. நீங்க பேசுங்க. சொல்லுங்க வெண்ணிலா. இல்ல ஹரிஷ் ப்ரோ கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். இருக்காரா ஹரிஷ் ப்ரோ? ஹலோ, சொல்லுங்க. இல்ல அவங்க ஒரு கொஸ்டின் கேட்க சொல்றாங்க. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க. ஒருத்தர் கேட்க சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து சீமான் கூட வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் அதை பத்தி பேச்சு வருதுன்னு அவர் கேட்டிருக்காரு. அப்புறம் செகண்ட் கொஸ்டின் வந்து சவுக் அவருக்கு வந்து ஏன் வந்துட்டு ஆதவும் கிஷோரும் எதுக்குறாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பட் இது அவர் கேட்க சொன்னாரு, அதனால கேக்குறேன். நீங்க அதுக்கு பதில் ஓகே உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்ப நான் ஆன்லைன் ஃபேன்ஸ்ல வந்து சில நெகட்டிவிட்டி இருக்குதான், ஓகேங்களா? அது வந்துட்டு அப்பப்போ வருது, ஓகே, அதை கடந்து நம்ம போறோம். பட் வந்து ஆன்லைன் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வந்து நிறைய வந்து நம்ம ஃபேன்ஸா இருந்து சினிமால இருந்து வந்து நிறைய அரசியல் பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம களத்துல இருந்த போராட்டம்லாம் வந்து அவ்வளவா நியூஸ் சேனல் போல. பட் நம்மளோட ஃபேன்ஸ் இங்க நம்ம போடுறதால ட்விட்டர்ல வந்து இப்ப நிறைய நியூஸ் சேனல்ஸ் போடுறாங்க. அதை பத்தி ஒரு சின்ன ஒரு போராட்டம் நடந்தாலோ இல்ல நலத்திட்ட உதவிகள் செஞ்சாலுமே அது வந்து இப்ப நிறைய வந்து நியூஸ் சேனல்ஸ்ல வருது. ஸோ இதுக்குமே வந்து ஆன்லைன்ல இருக்கிற ஃபேன்ஸ் தான் சொல்றோம். பட் அது மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டியோ இல்ல தப்பா ஏதோ சொன்னாலுமே வந்து 10 வருஷம் 15 வருஷமா இருந்தா கூட அதை போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து போடுறாங்க. எனக்கே சில டைம் ஆச்சரியமா இருக்கும், எவ்வளவு அதை கரெக்டா கிளியரா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் யாராவது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணுமோ அது பதிலடி கொடுக்கறதுலையும் சரி. அதாவது ஃபேன்ஸா இருந்தவங்க தளபதி படத்துல பற்றி மட்டும் பேசியிருந்தவங்க இப்போ வந்து அரசியலா இருந்து கருத்துக்களோ நிறைய வந்து இந்த குறிப்பிட்ட கொஞ்ச காலத்திலேயே வந்து மாறி நிறைய வந்து மாற்றங்கள் வந்திருக்கு. கண்டிப்பா வந்து ஆன்லைன் ஃபேன்ஸ் வந்து ஏன்னா தளபதியே பாராட்டி இருக்காரு. நம்ம வந்து இது அவர் வந்து ஐடி விங்கோ எதுவுமே வைக்கல. நம்ம வந்து ஒருத்தவங்க 2 பேர் நெகட்டிவா டேக் போட்டு நம்ம பாசிட்டிவா போட்டு நாங்க இருக்கிறோம், அவங்க இது பண்ணாலும் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவா கொண்டு போகும்போது அது அவருக்கே பிடிச்சிருக்கு. நெகட்டிவா பண்றதோட நாங்க இது செய்யறோம், நாங்க இருக்கிறோம்னு சொன்னோம்னா அதனாலதான் அவர் வந்து அதை மென்ஷன் பண்ணி சொன்னாரு. ஸோ வந்து நம்ம இதுலயுமே நிறைய மாற்றங்கள் நிறைய நல்லது செஞ்சிருக்கோம். சின்ன நெகட்டிவிட்டி இருக்கு, அது ஓகே. பட் நம்மளுக்கு அது போக போக அந்த புரிதல் வரும். இதை வந்து நான் பாராட்டினேன். நிறைய இடத்துல நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன், அதை சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இன்னைக்கு நான் இதை சொல்லிடுறேன் ப்ரோ. அவ்வளவுதான். தேங்க்யூ. ஓகே. ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜான் சாருன்னா இப்ப அவர் வந்து என்டிகே கூட சேரணும்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டீங்க? சவுக் அவர்கள் வந்து ஏன் ஆதவும் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து இதுவா பேசுறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2 கொஸ்டின் மட்டும். செகண்ட் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிடுறேன். இப்ப எப்படி ஷவுக் வந்து டெய்லி ஓட் ஃபார் டிவிக்கேன்னு சொல்லிட்டு வீடியோ போடணும்னு எதிர்பார்க்கணுமா, இல்ல அவரு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். அதாவது சொல்றாரு. இப்ப என்ன ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி இருக்கும், ஒரு நிஜமாவே நிறைய விஷயம் உண்மையா சொல்லலாம், இல்ல அவர் பொய்யா சொல்லலாம், என்ன சொல்லலாம்னு இருக்கு. பட் அவர் வந்து பார்ட்டியால அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட பர்சனோ எதுவோ கிடையாது. அவரோட வியூஸா அவரோட தாட்ஸா அவர் சொல்றாரு. இட் மைட் பி இஸ் ஓன் திங். ஆனா அதான் நம்ம ஆரம்பத்திலேயே சொல்ற போதும் ஒரு பாயிண்ட் சொன்னோம், எந்த கட்சியில இருக்கவங்களுக்கும் நம்ம மேல அக்கறை எதுவுமே கிடையாது. நம்ம கட்சியில இருக்கவங்க, நம்ம இன்னைக்கு ஆன்லைன்ல இருக்கோம், ஆஃப்லைன்ல ஒர்க் பண்ற தோழர்கள், இவங்களுக்கும் தளபதி யார அப்பாயிண்ட் பண்ணிருக்காரோ அதிகாரப்பூர்வமா அவங்களோ மட்டும்தான் பார்ட்டிக்காக ஒர்க் போறவங்க லாயலா. மத்த யாரும் வந்து என்னைக்கும் நம்மளுக்காக வந்து பண்ண போறது கிடையாது. அதெல்லாம் அவங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடையாது. அண்ட் கோயிங் பை த வெரி பாப்புலர் ஒப்பீனியன் ஆன்லைன்ல பாக்குற போது சவுக் அவர்கள் வந்து ஏடிஎம்கேக்காக பேசிக்கிட்டு இருக்காருன்றது ரொம்ப வெளிப்படையா தெரியுது. சோ அதனால அவங்களோட பார்ட்டி, அந்த பார்ட்டி அஜெண்டாக்கு எது பாசிட்டிவா இருக்குமோ அதன்படிதான் டிரைவ் பண்ணி கொண்டு போவாரு நரேட்டிவ்ஸ.
ஸோ அதை நம்ம ஏத்துக்கணுன்றதும் பெரிய இது கிடையாது. ஸோ அதனால இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஆன்லைன்ல நம்ம பசங்களுக்கே. ஸோ அதனால அந்த செகண்ட் பாயிண்ட்டை விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஏடிஎம்கே கூட அலையன்ஸா, டிவிகே கூட அலையன்ஸா அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நீங்க சொல்ற ஸ்பெசிபிக் பர்சன் கூடயும் வந்து நம்ம எதுவும் இன்ட்ராக்ஷனோ அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. பட் ஆஸ் அ பார்ட்டி ஸ்டாண்டா அதை தான் நான் அகைன் பிலீவ் பண்றேன். அதிகாரப்பூர்வமா கடைசி வரைக்கும் 2 வாட்டி பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்ட விஷயம் வந்து யாரு கூடயும் கூட்டணிங்கிறது கிடையாது, நம்ம தனியா தான் போட்டிடுறோன்றத அவங்க அறிவிச்சிருக்காங்க. இது இப்ப வரைக்கும் அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன். ஸோ அதை தான் நம்ம நம்பணும், அதன்படிதான் போகணும். இப்போ நான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பேஸோ இல்ல இந்த மாதிரி விஷயங்களோ ட்வீட்டோ ஏதோ நம்ம ஆன்லைன் விங்ல இருக்கிறவங்க இப்போ பொறுப்புல இருக்கவங்க யாராவது எதையாவது ஒண்ணு என்கிட்ட மட்டும் கிடையாது, நிறைய பேர்கிட்ட தெரியப்படுத்துற மாதிரி என்கிட்ட தெரியப்படுத்துற போதும் என்னைக்குமே சீமானை வந்து ஆதரிங்கள், சீமானுக்கு அகேன்ஸ்டா எதுவும் போடாதீர்கள், இல்ல போட்டாலும் நீக்குங்கள், அந்த மாதிரிலாம் யாரும் தனிப்பட்ட முறையில என்கிட்ட எதுவும் கேட்டுக்கிட்டது கிடையாது. அந்த மாதிரி அஜெண்டால பார்ட்டியும் டிரைவ் ஆனது கிடையாது. ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கணும்ல. இன்னைக்கு வரைக்கும் பார்ட்டி சம்பந்தமா என்டிகேக்கு வந்து நல்ல கட்சி, இவர் நல்ல மனிதர் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு போஸ்ட் போட்டிருக்கணும். இல்ல இவரு கூட நாங்க கூட்டணி வைக்கலாம்னு ஆலோசனையில இருக்கோம்னு ஏதாவது சொல்லணும் அதிகாரப்பூர்வமா. சோ எந்த ஒரு பேசிக் எவிடன்ஸும் இல்லாம ஆனா இவங்க கூட நம்ம கூட்டணிக்கு போறோம்ன்றது வந்து எனக்கு படல. இன்னைக்கு வரைக்கும் நான் சீமானை போட்டு ட்ரால் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாரும் என்ன வந்து அந்த ட்ரால் போஸ்ட்டை கூட டெலீட் பண்ணுங்கன்னு சொன்னது கிடையாது. ஏன் அப்படி பண்றீங்கன்னு என்னை யாரும் கேள்வி கேட்டது கிடையாது. ஸோ இது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு பேஸ்லெஸ்ஸான விஷயம்தான். அப்படி ஏதாவது இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரவங்க, இப்ப நான் வந்து சொல்றேன் இல்லையா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அஃபிஷியலான பீப்புள் சொல்லுவாங்க, இல்ல அதன் மூலமா நான் சொல்றேன், எது சொல்லணுமோ அதை அவங்க எனக்கு தெரியப்படுத்துறாங்க, நான் சொல்றேன் அப்படின்றது. எனக்கு எல்லா விஷயமும் தெரியாதுன்றதை நான் வெளிப்படையா சொல்லிடுறேன். சோ இதுல எந்த ஒரு மறைவோ ஒளிவு மறைவோ கிடையாது. அப்படி இந்த மாதிரி ஒரு உண்மையான பிரச்சனை, இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கட்சிக்கு நிஜமாவே ஒரு த்ரெட் இருக்கு. அப்போ மில்டன் இந்த மாதிரி வாட்ச்மேன் வேலை பாக்குறவனுங்க அத வந்து அவர் வந்தார், இன்னைக்கு யாரை சந்தித்தார் தெரியுமா, இவர் இன்னைக்கு யாரை பார்க்க விடாமல் தடுத்தார் தெரியுமா அப்படின்னு போடலாம். ஏன்னா அவன் அதுக்குதான் வேலை பார்க்கறான், போடலாம். ஆனா நம்ம கட்சியை சேர்ந்தவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சுன்னா வெளிப்படையா இதாங்க ஆதாரம், இதை வச்சுதான் இது சொல்றேன் பாத்துக்க, இதுதான் இப்ப நான் இதுதான் ஆதாரமா சொல்றேன்னு சொன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடலாம். ஏன்னா உண்மைன்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இங்க எல்லாருமே ரெடி, நானும் ரெடி, நீங்களும் ரெடி, எல்லாம் இதாங்க ரீசன் நான் சொல்றேன். வெளிப்படையா இந்த ரிடில்ஸ் கேம்ஸ் எல்லாம் விளையாடாம வெளிப்படையா ஆமாங்க இதுதான் விஷயம், இதுதான் தெரியும், அப்படி வெளிப்படையாக சொல்ல முடிந்து ஏதாவது ஆதாரம் இருந்தா அந்த விஷயத்த நான் ஒரு அக்யூசியேஷன் எடுத்துட்டு வந்தேன்னா அந்த அளவுக்கு என்னால சொல்ல முடியும் விவரங்களோட அப்படின்னா நான் அந்த அக்யூசியேஷன் எடுத்துட்டு வந்து இங்க வைப்பேன் பப்ளிக்ல உங்களை. அது இல்லாம இல்ல அது வைக்க முடியாம நான் ஒரு விஷயத்த இங்க நான் சொல்றேன்னா அது வெறும் குழப்பத்தை மட்டும்தான் ஏற்படுத்துமே தவிர எந்த வகையிலையும் கட்சிக்கோ இருக்கிற பீப்புளுக்கோ அது பாசிட்டிவா எதையுமே கொண்டு போகாது. இட் வில் கிரியேட் மோர் கன்ஃபியூஷன்ஸ். ஸோ ரிசல்ட்டோ சொல்யூஷனோ அதனால கிடைக்காது. அதனால கண்டிப்பா அந்த மாதிரி யாராவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா எடுத்துட்டு வாங்க, விஷயத்த வைங்க, இதுதான் எவிடன்ஸ், இதுதான் ஆதாரம், இவனை போட்டு அடிங்கன்னு சொல்லுங்க, நானும் வரேன், எல்லாரும் சேர்ந்து அடிப்போம். அதான் அதுக்கு இது மான்ஸ்டர் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. என்னன்னா they are trying to make a dent in our party. சிம்பிளா சொல்லணும்னா பொலிட்டிக்கல் கேம்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் நேரட்டிவ்ஸ். இது வந்து சவுக்கு சங்கர் ஆகட்டும் இல்லை டிஎம்கேயோட சப்போர்ட்டிவ் யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே பண்ணுவாங்க. இன்னும் எலெக்ஷன் டைம்ல நிறைய பண்ணுவானுங்க வித் நோ எவிடன்ஸ். அவங்க மேஜரா சொல்றது நம்ம சைட்லயே நமக்குள்ளேயே சில இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, மத்தவங்க பண்றதுக்கு தான் இருக்காங்க. எது ப்ரூஃப்மே இருக்காது, நத்திங் வில் பி தேர். ஆனா அவங்க வந்து அந்த அஜெண்டாவை கொண்டு வந்து கிரியேட் பண்ணி இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது ஏன் இதை பண்ணுவாங்கன்னா டு வீக்கன் அவர் பார்ட்டி. இப்போ நம்ம பார்ட்டி பேஸ்ட் ஆன் லவ் அண்ட் சப்போர்ட் தான். தளபதிக்கு மேல இருக்க லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு, கம்ப்ளீட்டா 100%. வேற எதுவுமே இல்லை, எதை நம்பியும் இல்லை. ஸோ இதை எப்படி டென்ட் கிரியேட் பண்ணலாம், இதை எப்படி சலசலப்பா ஆக்கலாம், எந்த விதத்துல இவங்களை வந்து நெரட்டிவ் செட் பண்ணி இவங்களுக்குள்ளேயே வந்து இவங்களை பார்ட்டியை கேடட்ஸை வந்து ஃபைட் பண்ண வைக்கலான்ட்டு இருக்கோம்.
ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். எல்லா பார்ட்டிஸ்ல இருந்தா எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். பட் ஆனால் ஹெட் என்ன டிசைட் பண்ணுதோ அதை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளும் அதே ஃபாலோ பண்ண கற்றுக்கணும். இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஒரு பார்ட்டினா இது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ட்ரக்சர் தான் முக்கியம். ஸோ நம்ம ஹெட் என்ன டிசைட் பண்ணுறோமோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அ பார்ட்டி. ஏன் சொல்கிறேன்னா, தளபதியை கேட்காம ஒரு விஷயம் நடக்காது. அதனால தான் போன இதில் நம்ம ஸ்பேஸில் ரிஸ்ப்ரோ ஸ்பேஸில் கூட ராம் ப்ரோ வந்து சொன்னார், நான் ஒரு யூடியூப்ல ஒரு டாபிக் பேசினா கூட ஆனந்த் வந்து தளபதி கிட்ட கேட்டு வரன்றாரு. ஸோ ஹவு டெப்த் இஸ் திஸ்? அவர் ஒரு விஷயம் பேசினா அது என்ன இம்பாக்ட் ஆகும், அந்த இம்பாக்ட் என்ன மாதிரி விதத்தில் வெளியில் தெரியுமோ அதை கேட்டு வந்து பேசுறேன்னு சொல்கிற போது வெரி ப்ரிசைஸ் ஆன் தட். அவர் இப்போ ப்ரெஸ் மீட்லேயே பாருங்களேன், ஒரு கண்டென்ட்டுக்கு மேலே அவர் பேச மாட்டார் குஷி ஆனந்த். அதுதான் பார்ட்டிக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கிறது. இவனுங்கெல்லாம் யாருன்னா, இந்த மாதிரி புரோக்கர்ஸ் யாருன்னா, இந்த பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் வந்து யாருன்னா, தே வாண்ட் டு கிரியேட் அ டென்ட் அண்ட் தே வாண்ட் டு கிரியேட் அ ஃபன். பொலிட்டிக்கல் நரேட்டிவ்ஸ் வந்து இஷ்டத்துக்கு போகணும். அவனுக்கு வாயில வந்தது சும்மா பார்க்கறது, எது வேணா பேசுறது. அதுல ஒரு 10% கூட உண்மை இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன். அண்ட் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் கம்ப்ளீட்டா when their யூடியூப் சேனல்ஸ் ஆர் கெட்டிங் ஸ்லோ ஆர் யூடியூப் சேனல் வியூஸ் ஆர் கெட்டிங் டவுன், தே வாண்ட் டு டாக் அபவுட் தளபதி டு கெட் அ வியூஸ் அண்ட் லைக்ஸ். அவ்வளோதான். அது வந்து இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு சீன் நீ வந்து காமிச்சாதான் இதாக முடியும்னா, இது பண்ண முடியும்னா, அந்த மாதிரி தான் இதெல்லாம். யூடியூப் சேனல்ஸ் இதெல்லாம் டவுன் ஆகுற மாதிரி இருக்கும். அப்போ தளபதியை பற்றி இந்த மாதிரி ரூமர் டாக் பேசுறது, அந்த ரூமர் டாக்கால டக்குன்னு வியூஸ் ஏற்றுறது. அப்புறம் ஒரு 4 நாளைக்கு அவங்களோட யூடியூப் சேனல்ஸ் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும்ல, அந்த நரேட்டிவ்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும்ல. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஆல், டோன்ட் ஃபால் இன் டு த ட்ராப்ஸ். இந்த ட்ராப்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் அவங்க காட் சேக்கிங், அவங்களோட வியூஸ்க்கும் அவங்களோட இதுக்கு மட்டும் தான் பார்க்குறாங்க. தே வாண்ட் டு கிரியேட் டென்ட் அண்ட் ஃபன், அவ்வளோதான். ஸோ என்ன ஹெட் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்களோ, தலைமை என்ன சொல்றதோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸை ஃபாலோ பண்ணுவோம். ஜஸ்ட் வெயிட். நீங்கள் எல்லா பொலிட்டிக்கல் நாலேஜும் கற்றுக்கோங்க, எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வைங்க, எல்லாத்தையும் லிசன் பண்ணுங்க. அன்டில் இதே தான் ஆதவர்ஜனும் போன மீட்டிங்கில் இந்த நம்மளுக்கு 2வது ஆண்டு விழா துவக்க விழாவில் பேசுனது தான். நீங்கள் இப்படி தான் பேசிட்டு இருங்கடா, நாங்கள் இங்கெல்லாம் ஒன்றா இருக்கோம்னாரு. he made a point exactly on that. அவங்க எல்லாருமே இதை லிசன் பண்றாங்க. அதான் சொல்றேன், தளபதி, ஈவன் தளபதி is listening as what we are doing. They know what is going on. அவங்களுக்கு தெரியும் நம்ம பசங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம தலைமைக்கிலேருந்து வராம எந்த நியூஸையும் இல்லை எந்த விஷயத்தையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணி அதை வச்சு ஒரு டிபேட்டா பண்ண வேணாம். ஸோ வாட் எவர் பார்ட்டி ஹஸ் கிவன் அதை வச்சு நம்ம பேசுவோம், அதை நம்ம ஸ்ட்ராங்கா பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே, ஹரி என்ஜிவிஎஸ் பேசுங்க. ஆமா, அதே டாபிக் சேம் பேசின மான்சர் பேசினதான். சரி, இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு அஜெண்டா இருக்கு. இது மெயின் இதில் இவங்களுக்கு என்ன ஒரு இதுன்னா, இங்க இருக்கிறதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் அது 20, 25, 18, 30, 35 இந்த மாதிரி கூட்டம் அதிகம். இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து சலசலப்பு ஈஸியாக ஏற்படுத்திடலாங்கிறது தான் எங்களோட இது. ஏன்னா கைண்ட் ஆஃப் அ டைலமோ. இப்போ போன வருஷம், அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை போன ஃபெப்ரவரியில் கட்சியை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபெப்ரவரி இந்த மார்ச் வரைக்கும் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 20 வயசு பசங்க, 25 வயசு பொண்ணுங்க, இவங்க எல்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி தான், நீங்கள் அந்த நேற்று அண்ணாமலை வந்து இப்படி பேசினாருன்னா அண்ணாமலையோட கர்நாடக ஹிஸ்ட்ரிலாம் வருது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இங்கே நிறைய நடக்குது. ஸோ அதெல்லாம் இல்லை, இங்கே இருக்கிறது நல்லா ஈஸியாக இவங்க எல்லாருக்குமே அஜெண்டா பண்ணி நம்ம இந்த மேல்கொண்டு இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சவுக் சங்கரை பற்றி கேட்டிங்கன்னா வெண்ணிலா அவங்க கேட்டாங்க, சவுக்குக்கு ஏடிஎம்கே வரணும். இதை வந்து அவர் போன எலெக்ஷனில் வந்து இருந்த 10 வருஷம் ஆன்டி இன்கமென்சிக்கெல்லாம் அவர் வந்து பார்த்துட்டு ஏடிஎம்கே தான் அங்கே அடிச்சு நேரம் நீங்கள் ஏன்னா எழுதி வச்சுக்க எழுதி வச்சுக்க ஃப்ளெக்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருந்தார் அவர் வந்து ஏடிஎம்கே. ரங்கராஜ் பாண்டே பிஜேபி. நீங்க ரங்கராஜ் பாண்டேவே பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா நம்ம கட்சி ஆரம்பிச்சு மக்களுடைய சப்போர்ட் யாருக்கு 2023 சொன்னப்ப 2026 அவரோடைய கருத்து கணிப்பிலேயே 23% வச்சு ஈக்குவல் டு ஏடிஎம்கே அப்படின்னு வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவரோட எந்த பேட்டி வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க, அவரோட கருத்து கணிப்பை அவர் பேச மாட்டார். அதாவது டிவிகேன்னு வரும்போது அது 23 வராது. என்னை பொறுத்த வரைக்கும் 6%, மிஞ்சி 10%, இவ்வளவுதான். என்னுடைய நாலேஜ்ல இவ்வளவுதான். அப்போ உங்க கருத்து கணிப்பையே நீங்க மதிக்கலையா? ஆனா அதே டைம் பிஜேபிக்கு என்ன ஓட்டு வங்கி இன்னும் ஒரு அந்த கருத்து கணிப்புல அதை இன்க்ளூட் பண்ணிப்பாரு. இங்க பிஜேபிக்கு வந்து அவரு பிஜேபி ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிஜேபிக்கு சப்போர்ட், அது உள்ளேயோ வெள்ளையோ,
அவர் வந்து டிஎம்கே மேடையிலையும் போய் பேசுவார், டிஎம்கே மேடையில் போய் டிஎம்கே தூக்கி வச்சுட்டு பேச வருவார். இந்த சைடு வந்து நான் சீமான் கூப்பிட்டா சீமான் டிப், இவங்க எல்லாருக்குமே ஒரு அஜெண்டா இருக்கு. ஸோ இது ஈஸியாக நமக்கு இங்கேருந்து புதுசாக இப்போ அரசியல் பேசுறவங்க, புதுசாக நம்ம பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு வேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்றோம். இவங்க எல்லாருக்குமே ஒரு அஜெண்டா இருக்கு. இப்போ மில்டன் மாதிரி ஆனா அவர் எல்லா இடத்துக்கும் போவாருங்கிறீங்க. அவர் எல்லா இடத்துக்கும் போவாருங்க. நீங்க ரங்கராஜ் பாண்டிகிட்ட போய் ஒன்றும் இல்லை, நாளைக்கு நம்ம ஒரு 10 கோடி கொடுத்து சார் எங்களுக்கு ஒரு மாசம் எங்களுக்கு வேலை செய்யணும், ரங்கராஜ் பாண்டே வேலை செஞ்சு போறோம், அந்த அளவுக்கு பணம் வருது, வேலை செஞ்சு போயிடுவார். சிம்பிள். 3 கோடி போதும் ப்ரோ, அதான் கேட்டாரு. சரி, தெரியாம 10 கோடின்னு சொல்லிட்டேங்க. ஸோ ஏன்னா நான் அவ்வளவுதான் அவரோட இது. ரங்கராஜ் பாண்டேன்னு பொறுத்தவரைக்கு அவருக்கு பிஜேபி தான். அண்ணாமலை பண்றத மாதிரி ஒரு பெரிய விஷயம் இது. அண்ணாமலை குப்பை வேலை பண்றாரா, அவருடைய இது என்னங்கிறது தெரிஞ்சு புளிப்பு 2 எலெக்ஷன்ல தெரிஞ்சு போச்சு. அண்ணாமலை புளிப்பு வந்து 2 எலெக்ஷன்ல தெரிஞ்சிருச்சு. லோக்கல் எலெக்ஷன் தெரிஞ்சிச்சு, சென்ட்ரல் எலெக்ஷன்லையும் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ அவர் நீங்கள் என்ன பேசினாலும் டிவிக்கே டவுன் பண்ணி தான் பேசுவாங்க. டிவிக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லாமல் தான் பேசுவாங்க. அவரோட கருத்துக்கு 23% வருதுன்னா நாங்கள் பண்ண இதே தந்தி டிவியில் வருது, இதே ரங்கராஜ் பாண்டே ரிசல்ட் வந்து டிவிக்கே வந்து ஏன்னா 23 25 இல்லை ஏதோ அவர் சொன்ன அளவுக்கு ஓட்டு வாங்கி வாங்கினா, இது நம்ம அப்பயே சொன்னோம், நம்ம கருத்து கணிப்பில் அப்பயே சொன்னோம் அப்படின்னு சொல்லுற காட்டி அன்னைக்காக நான் சொன்னது தப்பாயிடுச்சு 6% அது ஒத்துக்க மாட்டார். இது இப்போ இல்லை, இது யார் கருத்து கணிப்பு எடுத்தாலும் இதுதான் மேட்ருங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு அஜெண்டா இருக்கு. சவுசங்கர், ஏடிஎம்கே, மற்ற மீதி எல்லாருமே ஒரே கூட்டத்தில் தான் இருக்காங்க, ஒரே மட்டையில் ஊறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. யங்ஸ்டர்ஸ் ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிடலாம். அதனால இப்போ இந்த எக்ஸாம்பிள் இந்த மில்டனு இவங்கெல்லாம் வந்து இப்போதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஆளுங்க அவனுக்குமே தெரியாது. இவன் எங்கே இருந்தாங்க, யாரு என்ன கேட்டால் நான் வந்து ஊடக வர எல்லாம் வந்து இது அரசியல், இது நான் விஜய்க்கு சீனியரு. விஜய்க்கு யாரா சீனியரு? மனுஷன் 30 வருஷமா கொஞ்சம் லெவல் படிக்க வந்ததுக்கு அப்பவுமே வந்து சோஷியல் அவேர்னஸ், ஹெல்ப், அது இதுன்னு ரசிகர் மன்றத்தை வந்து மக்கள் மன்றம் மாற்றி, மக்கள் இயக்கமா மாற்றி, அதை வந்து ஒரு அரசியல் அமைப்பா மாற்றி ஒரு பெரிய சாம்ராஜ்யமே மனுஷன் உருவாக்கி வச்சிருக்காரு. யாருக்கு யார் சீனியர்? ஸோ நம்ம நம்ம அது எதுவுமே எடுத்துக்கணும். நம்மள்ட்ட பெயின் இது என்னன்னா, we should be very calm and composed. இது இப்போ இல்லை, இது ஜஸ்ட் ஆட்டம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் எலெக்ஷனுக்கு வந்து 8 மாதம் கிட்டத்தட்ட இருக்கு. நம்ம வந்து ஆட்டம் இப்போ ஸ்டார்ட் ஆகாது, ஜான்வரிலேருந்து ஒரு ஆட்டம் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஆரம்பிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து மறந்து போய் கூட எலெக்ஷன் டைம்ல ஏதோ ஒரு எனர்ஜெட்டிக்லையோ ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் மாற்றி பண்ணிட்டா கூட இட்ஸ் கோயிங் டு பி எ பூம். அதுக்கு தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. நம்ம எங்கேயா ஒரு தப்பு பண்ணாப்பே வந்து அங்கே அது எடு இது எடு இதுதான் நடக்குது. எலெக்ஷன் டைம்ல அவங்க ஆட்டமே வேற மாதிரி இருக்கும் போது, ஏன்னா காசை கொடுத்து ஓட்டு வாங்குறதுல அவங்க எக்ஸ்பர்ட். அவங்க அது டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் எவனா இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி இந்த காசு கொடுத்து ஜெயிக்கணுங்கிறது தெளிவாக தெரியும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த விஷயத்துல. நான் மாதிரி எல்லாரையும் படிக்க யாரும் சொன்னாங்க, எல்லா நியூஸையும் பாருங்க, எல்லாரும் பேசுறத பாருங்க, எல்லாரையும் ஸ்லைடு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு பார்த்தீங்கன்னா எவன் நியூட்ரலாக இருக்காது. நியூட்ரல் எவனுமே கிடையாது. நியூட்ரல் ஜேர்னலிஸ்ட் இங்கே எவனுமே கிடையாது. நமக்கு சப்போர்ட் பண்ற ஜேர்னலிஸ்டா இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு வந்து ஓகே இவங்க நல்லா பண்றாங்க இவங்க வரட்டும் அப்படின்னு சொல்ற மணி ஜேர்னலிஸ்டா யாரா இருந்தாலும் சரி, நியூட்ரலா எல்லா சதவீதத்திலையும் நியூட்ரலா இருக்க யாருமே கிடையாது. ஸோ இது எல்லாமே நம்மளை கலங்க பத்தார் தான். அதே யாரோ சொன்னா ஜான் ஆரோக்கியசாமி அது அந்த இந்த போஸ்டிங்லாம் ஆதவ் அர்ஜுன் இவங்க போஸ்டிங்லாம் போட்டு தலைவர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். அதுல இது தேர்தல் மேலாண் செயலாளர் வந்து ஆதவ் அர்ஜுன், அவரு என்னுடைய அரசியல் வியூக வகுப்பாளர் ஜான் கூட சேர்ந்து அவரோட வியூகத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியல் பிளான் பண்ணி, அரசியல் எலெக்ஷன் பிளானிங் பண்ணி அதோட சேர்ந்து அவங்க 2 பேரும் வழிநடத்துவாங்க. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதுல ஆதவ் அதுக்கு ஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயம் அது நம்ம ரொம்ப கம்போஸ்டா இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம கொஞ்சம் வந்து உணர்ச்சி வசப்பட்டோம்னா அடிக்கிறது இதான் சாக்குன்னு அடிக்கிறது ஆள் ரெடியா இருக்காங்க. இந்த மில்டன் மாதிரி 200 300 வேலை செய்யறாங்க. ஸோ ஐ திங்க் கரெக்டா யாரோ இன்னொருத்தர் கூட சொல்லியிருந்தாங்க அந்த பாயிண்ட். இவங்களை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடணும். இவங்க இப்போ இந்த சாட்டை துரைமுருகன் இவெல்லாம் வந்து விஜய் பத்தி பேசுறாங்கன்னா இவனுக்குலாம் எவன் வியூ, பேசுற பேச்சுக்கு எவன் வியூ வரும்?
நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அவன் போட்ட எல்லா வீடியோ இல்ல எடுத்து பண்ணா ஹரி கேக்குதுங்களா? இல்ல அண்ணாமலையே நான் அவாய்ட் பண்ணதான் சொல்லிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? அண்ணாமலையே அதான் அல்ல ஏன்னா தான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ணாமலையும் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இன்னி இவன் வந்து ஏன் 50 வயசுல தான் இருக்கேன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது மனுஷன் இங்க வந்து அவங்க வந்து உண்ணாவிரதமும் 2009 வந்து நாகப்பட்டினம்ல வந்து இலங்கை பிரச்சனைக்காக பேசிட்டு இருந்தாரு. 10 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? 2019 ரிசைன் பண்ணீங்க பெங்களூர் தெற்கு எஸ்பியா. 2019 இருந்து 2020 என்ன பண்ணீங்க? எங்க இருந்தீங்க? சும்மாதான் 2021 இருந்திருப்பாரு. 2020 2021 தானே 2020 தானே நீங்க பிஜேபியில சேர்ந்தீங்க. ஏன் பிஜேபியில சேர்ந்தீங்க? உங்களுக்கு பிஜேபியால கர்நாடகாவில் நடந்த ஒரு பிரச்சனை, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் தட். அதுல இருந்து நீங்க ஈஸியா வந்துட்டீங்க. உங்களுக்கு ஏதோ ஆதாயம். நீங்க மக்களுக்கு அவ்வளவு நல்லது பண்றது வந்து ஐபிஎஸ்ஆ இருந்து பண்ணிருக்கலாமே. ஐபிஎஸ்ஆ இருந்து அதிகாரம் இல்லையா? யாரையும் நீங்க வந்து இப்ப பிஜேபி இவ்வளவு பேசுற அண்ணாமலை காவேரி இஷ்யூக்கு என்ன பேச போறாரு? காவேரி இஷ்யூ வந்து உண்மையா நான் பெங்களூர்ல தான் இருக்கேன். இல்லங்க டங்ஸ்டன் குவாரி டங்ஸ்டன் குவாரியிலேயே பாத்தீங்கன்னா நாங்களும் இறங்கி போறோம்னு சொல்லிட்டு ஒரு கோமாளித்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆட்சி அவங்க கேட்டா இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். எக்ஸாக்ட்லி. இதை இன்னைக்கு முன்னாடி போனது கோமாளித்தனம் தான். கோமாளித்தனம் பண்ணதான் தெரியும். இவங்களுக்கு வந்து மதவாதத்தை விட்டா வேற எதுவும் தெரியாது. இவன் என்னமோ வந்து ஊர்லயே இருக்க நல்ல சரி மும்மொழி கொள்கையை பத்தி எல்லாம் பேசுறது தகுதி இருக்கா? கர்நாடகாவில் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் வேலை செஞ்சான். ஒரு 2 வாரத்தை கூட தமிழ்நாட்டிலேயே விட்டுருக்க கூடாதுங்க. தகுதி பத்தி எல்லாம் பேசுனா அப்புறம் இங்க இருந்து மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறது. இங்க தகுதி பார்த்தெல்லாம் யாருமே வரல. இங்க வந்து தகுதியை பார்த்தா எல்லாருக்குமே பேக்லாக் இருக்கு. பர்சனல் லைஃப்ல எல்லாருக்குமே இருக்கு. அதெல்லாம் மேட்டர் கிடையாது. இல்ல தமிழ் மக்களுக்காக இவ்வளவு போராடுற அண்ணாமலை ஏன் வந்து பிஜேபி வந்து கர்நாடகால வந்து ஆட்சியில இருக்கும்போது வந்து காவேரி தண்ணி கொடுக்க வேண்டியது தானே? அப்ப எங்க போனாரு? அடிப்பாங்க. அப்ப எங்க போனாரு? அடிப்பாங்க. மக்களுக்கு நல்லது பண்ண வேண்டியது தானே? அதுதான் சொல்றேன், பேச முடியாது. இன்னைக்கு கர்நாடகால வந்து பிஜேபி கவர்மெண்ட் இருக்கட்டும், சென்ட்ரல்ல பிஜேபி கவர்மெண்ட் இருக்கட்டும், 2 பேரும் பிஜேபி இருந்தா இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லது வாங்கி கொடுத்துருவாரா இவரு? ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு பிஜேபி. காவேரியில இவரோட ஸ்டாண்டர்ட் என்ன? இப்ப மேகதாத்து வந்து அவன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஜெனரல் விஷயம் என்னன்னா உனக்கு நம்பி ஓட்டு போடணும், எல்லாம் போடணும், சென்ட்ரல்ல பவர் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நீ இந்த ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்சஸ விட்டுரு. எதுக்காக மக்களுக்கு வந்து என்னத்தை வாங்கி கொடுத்துருக்க? வந்து சேர வேண்டிய நிதி எதுக்காவது ஹெல்ப் பண்ணிருக்கியா? யோசிச்சு பாருங்களேன். பவரே அங்க இருக்கு. சென்ட்ரல்ல நிறைய ஸ்டேட்ஸ்ல பவர் இருக்கு. நினைச்சிருந்தா நீ என்னெல்லாம் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் ரிட்டர்ன் வர டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கம்மியான திருப்பி கொடுக்கறோம். நிதி வரும்போது எதுக்காவது குரல் கொடுத்துருக்கியா? ஏதாவது பேசியிருக்கியா? இவனுங்களை சரி இவனுங்க டுபாகூர்னு சொல்ற இங்க இருக்கவனுங்க, இவனுங்க டுபாகூர் தான், அது வேற மேட்டர், அதை நாங்க அப்புறம் டீல் பண்ணிக்கிறோம். ஆனா அது அதான் இங்க பிரச்சனை. நீ இன்னும் டேஞ்சர். சோ அப்படி இருக்கும்போது நீ வந்து இப்போ தளபதி கேட்டது என்ன? தளபதியும் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன். பொதுச் செயலாளர் தான் அறிக்கை விட்டாரு. அதனால நான் அப்படிதான் அட்ரஸ் இல்ல வரும். பட் பொதுச் செயலாளர் வந்துச்சு அறிக்கையை நம்ம அப்படிதான் சொல்லணும். சோ பொதுச் செயலாளர் என்ன கேட்டாரு? லாஜிக்கா கேட்டாங்க, ஏங்க உங்ககிட்ட தானங்க பவர் இருக்கு, ஆக்ஷன் எடுக்காம இங்க உட்கார்ந்துகிட்டு பிலிம் காட்டிட்டு இருக்கீங்களேங்கிறத ரொம்ப நாகரிகமா கேட்டாங்க. பட் அதுக்கு வந்து என்ன பதில் வர முடியாதுங்க. இல்ல ரெண்டே விஷயம் தான். ஒரு சின்ன இப்ப ரீசெண்டா நடந்த இந்த இன்சிடென்ட் ஒரே டெல்லி ஸ்டேட் இன்சிடென்ட் மட்டும் எடுத்துப்போம். அங்க 150 கோடி ஊழலும் ஏதோ ஒண்ணு, அதுக்கு பெருசால எதுவும் கிடையாது. எப்படி நீங்க இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து இவரு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள போட்டீங்க? அது இத்தனைக்கும் 150 கோடி தான். அது அந்த ஊழல் 150 கோடி. ஆமா 150 கோடி ஊழல். நான் என்ன சொல்றேன், இதே மாதிரி இடி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. 150 கோடி ஊழல், இமீடியட் ஆக்ஷன், இமீடியட் தூக்கி உள்ள போட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் வச்சு நீங்க வந்து உட்காந்துட்டீங்க. நீங்க அதே விஷயத்த இங்க பண்ணுங்களா? முடியாது. நீங்க என்னன்னா, ஏன்னா நீ தலைகீழ நின்று தண்ணி கூட இப்ப நான் சொல்ற மாதிரி கோட்டச்சாமி தலைகீழாகத்தான் குதிப்பான் அப்படின்னு நீங்க தலைகீழ குதிச்சாலும் இங்க எவனும் ஓட்டு போட மாட்டான். எனக்கு மைண்ட் வேற இடத்துக்கு போயிருச்சு. நம்ம வேற ஏதாவது பேசுவோம். அதனால என்ன இங்க வர முடியாது. அதனால என்ன பண்ண முடியும்? டிராமா தான் பண்ண முடியும். இல்ல ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னா இல்ல, இங்கேயே ஆக்ஷன் எடுக்கலாம். அவங்க ஆளுக்குள்ளேயே எப்படி எடுப்பாங்க? அதான் சொல்றேன், எடுத்து என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே மீடியால நிறைய நியூஸ் எல்லாம் இருக்கு. இவங்களுக்குள்ள இங்க வந்து உதய் அண்ணாவும் இவங்களும் டீலிங் போட்டு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு.
இதெல்லாம் செந்தில் தான் இது போயிட்டு வந்தாரு, செந்தில் டெல்லி போயிட்டு வந்தாரு அவசர உடனே வேலையா. அதுவும் பாத்தீங்கன்னா துரைமுருகன் போன மாசம் தேங்க் பண்ண போனாராம் அட்வொகேட்டுக்கு. ஏய் சரி, ஆனாலும் சரி. எதை வேணா மன்னிச்சிருவேன்டா, ஆனா திருப்பதியில ஜிலேபி போடுறாங்கன்னா பாத்தியா, அத மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்டா. வாட் இல்ல இஸ் இல்ல இப்ப இது வாட் இஸ் ஸ்டாண்ட் ஆன் மோடி? நோ ப்ராப்ளம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதுக்கு மேல ஏதாவது கொஞ்சம் பேசணும்னா புரியல. இது என்ன சொல்றேன், நீங்க இவங்க பண்றது எல்லாமே கள்ள கூட்டணியும் உறவுகளுக்குள்ள அவ்வளவு ஒரு அப்படிதான் இருக்கும். இப்ப அங்காளி பங்காளி எப்படி விட்டு கொடுத்துருவாங்க, வெளியில சண்டை போட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு பாசம் இருக்க தானே செய்யும். ஏன் இவங்களை விட்டாங்கன்னா வேற அரசியல் பண்ண ஆள் கிடையாது. இவங்க என்னமோ நாங்க ஏடிஎம்கே அடிச்சு ஊத்திட்டு வந்துருவோம் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, பிஜேபி நாங்க வந்துட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க சைலண்டா வர்றது டிவிக்கே தான். நான் சொல்றேன், இந்த தினமலர் இவங்க மாதிரிலாம் வந்து திருப்பி வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி 60 சீட்டு 80 சீட்டு 117 சீட்டு துணை முதலமைச்சர். ஏண்டா எடப்பாடி எல்லாம் ஒரு ஆளு, அவரை துணை முதலமைச்சர் பண்றதுக்கு தான் விஜய் வந்து அவரோட லைஃப் விட்டு வர்றாரா? அந்த இதுதான் வேணும், இது எனக்கு வேணும்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து அவமானப்பட்டு அசியப்பட்டு உழைச்சு தளபதி சொன்ன மாதிரி இவனுங்களுக்கு நம்பர் 1ல வச்சுட்டு இங்க ஒரே டெக்னிக் தான் ப்ரோ. இன்னைக்கு வந்து இந்த மீஞ்சூர் கோபி வந்து அவர் பேசியிருந்தாரு பாத்தீங்களா, அவர் உடனே பேசணும்னா அவருக்கு ஒரு ஆடியோ லீக்குன்னு சொல்லி எங்க இருந்தோ எடுத்து இவனுங்க வழக்கம் போல ஏஐ யூஸ் பண்ணி பண்ணானுங்களா எதை பண்ணானுங்கன்னு தெரியாது. எவனாவது ஒருத்தன் இவனுங்களுக்கு அகேன்ஸ்டா உண்மையான பெரியாரிஸ்டோ இல்ல சமூக நீதியில அக்கறை இருக்கவன் எவனாவது பேசிட்டானா உடனே அவனுக்கு பெயிண்ட தூக்கி இங்க இருந்து அடிப்பானுங்க. டேய் உனக்கு அறிவு இல்ல. இவனுங்க என்ன இவனுங்க அப்படியே இந்த மாதிரி ஒரு அப்படியே கட்டுங்க அப்படியே கலையாம அப்படியே வந்து இவனுங்களை கொண்டு போய் வச்சுக்கணும். ஏதாவது ஒண்ணுன்னு ஐயோ எப்படின்னு உடனே கடிக்க வந்துருவானுங்க. இவனுக்கு அறிவு இல்லை, இவருக்கு அறிவு இல்லை. போய் ஜப்பான்ல துணை முதல்வராரு, போய் எங்களை விட்டுருங்கடா. பொது சிவில் சட்டம் நல்லது கொண்டு வரணும், டெவலப்மெண்ட் எல்லாம் ஆக்சுவலி இல்ல. இன்னொரு கோஷ்டி வந்து இது ஆக்சுவலி இந்த சீமான் கூட கூட்டணி ஏங்க இருக்கிறதுலே ஒன்னா நம்பர் காமெடி அதான் இருக்க முடியும். சீமான் கூட எல்லாம் கூட்டணி வச்சு என்ன பண்றது நம்ம? நீங்க இவங்க பிரஸ் மீட்ட ரொம்ப ஒரு பெரிய ஃபேக்டரா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி ஆமா பிரஸ் மீட்னா பெரிய விஷயம் போல் இருக்கு, என்ன பண்றானுங்கன்னு போய் பார்த்தா இவன் இடுப்பு கிள்ளியாங்கிறான். அவன் வந்து எனக்கு வந்து அவன் ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுவாரு சீமானு, இது மாதிரி வச்சு இவனுங்க இதெல்லாம் பிரஸ் மீட் நடத்திக்கிட்டு இத வந்து நம்ம பண்ணலன்னு வேற வருத்தப்படுறானுங்களே. இல்ல இது எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா, விஜயால ஒரு பிரஸ் மீட் வந்து சமாளிக்க முடியாதான். அதுக்குதான் இப்ப நடுவில் நேத்து அந்த வீடியோஸ் நிறைய வச்சு தளபதியோட பழைய வீடியோ இந்த பிரஸ் மீட் எல்லாம் ஸோ நிறைய ஸ்லாட்ஸ் போட்டிருந்தாங்க, ஸ்லைடா போட்டிருந்தாங்க. இவங்க என்ன ஒரு இதுன்னா, மீடியாவை சந்திச்சு பேசிட்டா பெரிய ஆளு. ஏன்டா அவங்க மீடியாவெல்லாம் தூக்கி காலில் தூக்கி வச்சிருந்த பல சீஃப் மினிஸ்டரை பார்த்து அந்த சீஃப் மினிஸ்டருக்கே முரண்டு பிடிச்சி அவருக்கு எதிராக நின்று அவங்களே நடுங்கிருக்காங்கடா. அவங்களையே சமாளிச்சுட்டு வந்துட்டாங்க. இது இவங்க தமிழ்நாட்டுல உண்மையா சொல்ல போனா கடைசி ஒரு 30-40 வருஷத்துல திறமையான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், 1000 பிரச்சனை அவங்க மேல இருக்கல, ஆனா திறமையான அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு கட்டுக்கோப்பா வச்சுக்கிறது, ஆர்மி கண்ட்ரோல் மிலிட்டரி கண்ட்ரோல்ல இருந்தது வந்து ஜெயலலிதா தான். அவங்களே எதிர்த்து நின்று அவங்க அதாவது போட்ட ஒரே ஒரு டைம் டு லீடர் வரைக்கும் அந்த அப்பேற்பட்ட அதாவது கருணாநிதி மாதிரி ஒரு திமிங்கலத்தை பார்த்துட்டு விஜயகாந்த் தூக்கி ஆமா ஈஸியா நினைச்சிட்டாங்க, அவ்வளவுதான். ஏன்னா கருணாநிதியாவே தூக்கி சாப்பிட்டா அந்த அம்மா சாவர வரைக்கும் அந்த ஆளால திருப்பியும் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியல, அவங்களே தூக்கி சாப்பிட்டாங்க. டைம் டு லீடரும் போட்டதுக்கு அவங்க பண்ண பிரச்சனை என்னன்னு அவங்க நல்லா எல்லாருமே பார்த்தோம். அன்னைக்கு இந்த தமிழ்நாடு கொடுத்த ரெஸ்பான்ஸுமே அவங்களுக்கு இன்னும் கதிகாலியாக தான் ஆரம்பிச்சது. ஆஹா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இங்க இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நிறைய நம்ம பேசிட்டே போனது மாதிரி சின்ன சின்ன விஷயம் பேசிட்டு போகலாம். அதனால நம்ம இது எல்லாத்தையுமே வந்து 90% பிரஸ் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா இவனுங்க 90% வந்து கடிக்கிறதுக்கு உருவாக்குன கும்பல். சரி இப்போ சொல்றீங்கல்ல பிரஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னு, நான் எல்லாரையும் சொல்ல மெயினா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஏர்போர்ட் மத்த இடத்துல எல்லாம் பிரஸ் மீட் போய் எடுக்கிறாங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு ஆபாசமான கருத்துக்களை அண்ணாமலையும் சீமானும் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாரையாவது எதிர்த்து பயங்கர திறன்பட இன்னைக்கு வரைக்கும் யாராவது ஒருத்தவங்க பிரஸ் மீட்ல கேட்டிருக்காங்களா? அதுதான் இன்னைக்கு நடக்கிற பிரஸ் மீட். அதே இவங்களோட இளவரசர்கள் பப்பட் மாஸ்டரு யாராவது வந்தாங்கன்னா அங்க இருந்து அப்படியே பின்னாடி இருந்து 6 பேர் அப்படியே கூட்டு வருவானுங்க. கூட்டு வந்து இந்த கேள்வியும் லிஸ்ட கொடுத்துட வேண்டியது. 6வது கேள்விக்கு பதிலா 5வது கேள்வி கேட்டா கொஞ்ச நேரம் யோசிப்பாரு தலைவர்.
அதுக்கப்புறம் தான் வந்துட்டு டாடிக்கு லைட்டா கிளியர் ஆகும். வெயிட் அண்ட் சீன் வேறு. ப்ரோ அதுவும் இது இந்த ஃபன் கேம் இது விளையாடுவாங்க பாத்துருக்கீங்களா? என் ஏரியாக்கு வாடா, அண்ணா சிலைக்கு வாடா, ஆமா நீ நான் வரட்டா, எங்க நீ சொல்லுடா. இது என்ன கேம்? நீ பொலிட்டிக்கல் பார்ட்டி, நீ நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி, நீ ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ரெண்டுமே நீங்க ரூலிங் ரூலிங் பார்ட்டி. வேற ரூலிங் நீ வேற. அவங்க வாழ்வாங்க, நீ எங்கன்னு கேப்ப. இந்த ஃபன் வேற நாங்க பாத்துட்டு இருக்கட்டும் இந்த ஆமா பிரஸ் இது மீட்ல. இந்த தம் படத்துல வந்து கருணாசுக்கு 5 கொஸ்டின் பதில் மட்டும் வாங்கிட்டு போயிட்டு மனப்பாடம் அதை கூட ஒழுங்கா சொல்லாம நீ எப்போ பிறந்த 1935ல ஸ்ட்ரகிள் பண்ண 1947 அந்த மாதிரிதான் யாரு நீங்க கேள்வியும் பதிலும். யாரு கருணாசா? ஆமா கருணாஸ் அந்த இன்டர்வியூஸ் காலேஜ் இன்டர்வியூக்கு போவாங்கல்ல, இல்ல எப்படா இங்க அதுவும் சொல்றாங்க. சி த மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ன்றதா மேட்டர். அவர் வந்து இப்போ ஒரு விஷயத்த சொல்லணும்னா அவர் வீட்டு கேட்டையே இவனுங்க 1/2 மணி நேரம் வைப்பானுங்க. லைவ் ஸ்ட்ரீம் அன்னைக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு கேட்டை மட்டும் 1 மணி நேரம் காமிச்சிட்டு இருந்தாங்க. எப்போ போனாலும் கேட்டு மட்டும் தாங்க இருக்குது. ஆமா சோ அந்த அளவுக்கு அட்டென்ஷன் இருக்கவரு மக்கள் கூட கம்யூனிகேட் பண்ணணும். அவர் பார்ட்டி சம்பந்தமா அவர் என்ன சொல்றாரோ அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் ஜேர்னலிஸ்டுக்கு இருந்துச்சு. இது இல்லாம இவனுங்க ஆன்லைன்ல கேட்கிற எல்லா விஷயத்தையும் அவரு நேச்சுரலாவே கிரவுண்ட்ல வந்து வரும்போது எல்லாமே உடஞ்சுக்கிட்டே வந்திருக்கு இவ்வளவு நாள். சோ இது தொடர்ச்சியா உடஞ்சுக்கிட்டே வரும். இதை மீறி இவனுங்களை மீட் பண்ணி ஐயா அப்பான்னு இவனுங்க கூட உட்காந்து பேசுறதுக்கு வந்துட்டு ஒன்னும் கிடையாது. இது இவனுங்களை ஒரு இதாவே மதிக்கல. இல்ல இவங்க என்ன ப்ரோ நம்ம நினைச்சிட்டாங்க, ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்போக்ஸ் பர்சனே நம்ம ஒழுங்கா பேச விட மாட்டாங்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வைட் ஏன் பண்ண மாட்டாங்க. கூப்பிடுறதே டிவி இல்லையே, இப்ப டிபேட் முடிச்சு. ஷோஸ்ல ஆமா இன்வைட் நான் பண்றது இல்ல. நம்ம ரவீந்திர பேசுறது துரைசாமி ஒண்ணுமே இல்ல. பண்றதே இல்ல. ரவீந்திர துரைசாமி போன்ல டிபேட் என்ன டாபிக்? ஓ யார் வராங்க? யார் வர? ரமேஷ் வராரு. ரமேஷ் வராரு. நான் அதெல்லாம் வரல. பாய் அவன் வித்தைய தப்பா கத்து வச்சிருக்கான்டா. அவங்கிட்ட எல்லாம் சண்டை போட முடியாது. ஏன்னா வந்த செவுல்ல என்ன தெரியுமா ப்ரோ, வந்தாடு. இது ஹானஸ்டா என்ன தெரியுமா இல்ல நடக்குது இது மீடியால இப்போ? தே ஆர் இப்போ ரொம்ப நாளா வந்து இவங்க எல்லாம் அரசியல் விமர்சகர்கள்னு ஒரு கேரக்டரை வந்து பேர் கிரியேட் வாங்கிட்டாங்க. பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கேரக்டர்ஸ வந்து நீங்க வந்து எப்படின்னா இவங்களை எவ்வளவு பெரிய வீராதி வீரம் வந்தாலும் லைட்டா டிப்ளமேட்டிக்கா எதிர்த்துப்பானுங்க. ஒரு லெவலுக்கு மேல ரொம்ப போக மாட்டானுங்க. லைட்டா அப்படி ஒரு டிப்ளமேட்டிக்காவே இருப்பானுங்க. சரிங்க சரிங்கன்ற மாதிரி போயிடுவானுங்க. நம்ம பசங்க நேரா போய் போனை இப்படி தூக்குனானுங்கனாலே பயந்துடுறானுங்க. அந்த போன்ல அப்படியே டேட்டா வச்சு பாரு இந்த வருஷம் இது சொல்லியிருக்க. நம்ம வீர விக்னேஸ்வரன் இருப்பாரு நம்ம ஸ்பீக்கர், அவரெல்லாம் வந்து கண்ணை மூடிக்கிட்டு டேட்டா எங்க இருந்தோ எடுப்பாரு. அவரெல்லாம் சொன்ன உடனே என்ன ஐயோ ஒருத்தர் ஐயோ இவர் எஸ்ஜி சூர்யா சரி எஸ்ஜி சூர்யா அவருக்கு எஸ் ஆமா மாத்தி சொல்லிட போறேன். அதான் எஸ்ஜி சூர்யா இருக்காருல்ல ஏங்க அவரு தப்பு இல்லைங்க, ஏங்க அவர் கிண்டல் பண்றீங்க? அவ்வளவுதாங்க தெரியும் தமிழ்நாட்டுல, எங்களுக்கு எஸ்ஜே சூர்யா தாங்க தெரியும். எஸ்ஜே சூர்யா யாருங்க? அப்படின்னு ஒருத்தர் வந்தாருங்க டிபேட்டுக்கு. வந்த உடனே பிஜேபி இல்ல சார்பா தெரியும், வந்து நான் இல்ல சொல்றேன். நானும் சொல்றேன் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு டிபேட்டுக்கு. இவெல்லாம்